சனுஷ்காவுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. மறுநாளைக்கு எக்ஸாமுக்காக தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஸ்டடி வந்து அங்கே பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. குட்டி பாப்பா அவளை எடுக்கவே விடலை. சரி நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவள் இன்னும் நாளை எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் படிச்சுக்கிறேன்னு சொல்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குட்டி பாப்பா வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது எடுத்து பல வருஷம் ஆகுது. இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். டைம் ஆகிட்டு குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதிலே வந்து துருவன தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும் இந்த சட்னி தாளிப்பு போட்டதுக்கப்புறம். கரண்ட் போயிட்டு மழை தூரிட்டு இருக்கிறதுனால அதனால் பாப்பாவுக்கு வந்து மதியம் வச்ச சாம்பாரை ஊற்றி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன்.